இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 3 வந்து நான் டயட்டுக்கு என்னென்ன ஃபுட்ஸ் நான் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து அந்த வீடியோவை எடிட் பண்ணலான்னு எடுத்து பார்த்தேன். எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது நான் வந்து மார்னிங் இன்ட்ரோ வந்து கொடுக்காமல் இருந்திருக்கேன். ஒன்லி வந்து ஃபுட்டு மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து 6th டேவோ 7th டேவோ. ஸோ இன்றைக்கி டேயில் நான் வந்து இந்த டே 3க்கு உண்டான இன்ட்ரோ வந்து நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சதுமே வந்து நான் எடுத்திருப்பேன், அன்றைக்கி ஏன் எடுக்கல அப்படின்றது தெரியல. ஸோ டே 3 வந்து பார்த்திங்கன்னா நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பெருசாக வந்து ஒன்றும் குக் பண்ணல. என்ன வந்து நான் எடுத்திருக்கேன், அந்த டே எனக்கு எப்படி போச்சு, என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முளைக்க வச்ச பச்சை பயிறு கொஞ்சமாக வந்து ஒரு பாக்ஸில் எடுத்துகிட்ருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு ஜிம்முக்கு கொடுத்து விட்றதுக்கு. ஸோ அவங்க எடுத்து வைக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து கொஞ்சமாக அவங்களுக்கு பச்சை பயிறு அண்ட் வேக வச்சுருந்த ஸ்வீட் கார்ன் அதையும் வந்து நான் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு பேக் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். அண்ட் அவங்க கேட்டாங்க அப்படின்றனால நான் வந்து கருப்பு கொண்ட கடலையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட் மேக்கரில் போட்டு முளைக்க வச்சுருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அவங்களுக்கு ஜிம்முக்கு கொடுத்து விட்றதுக்கு அண்ட் எனக்கும் கொஞ்சம் வேணா எடுத்துப்பேன். அண்ட் நான் வந்து பேக் பண்ணி வச்சதை சார் வந்து அவசரத்தில் எடுக்காமல் போயிட்டாங்க. ஸோ அதனால் வேறு வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றனால இதையே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க, நான் வந்து பச்சை பயிரை முளைக்க வச்சு அதில் வந்து சாலட் மாதிரி பண்ணியிருப்பேன். அதில் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ நார்மலாக இப்போ பச்சை பயிறு வந்து வேக வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி வந்து ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அதே மாதிரி வந்து கருப்பு கொண்ட கடலை, வெள்ளை கொண்ட கடலை அதெல்லாம் வந்து வேக வச்சு தனித்தனியாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் வந்து அந்த ஸ்ப்ரவுட் மேக்கரில் போட்டு முளைக்க வச்சு அதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த சாலடாக சாப்பிட்றது வந்து அவ்வளோ திருப்தியாக எனக்கு இல்லை டயட் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு நாள் 1.5 நாள் ஆகுது ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு. அதை வந்து எடுத்துக்கும் போது அவ்வளோ டேஸ்டியாகவும் இல்லை. ஆனால் அதே சமயம் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. பட் எல்லாத்தையும் தாண்டி அது ஒரு ஹெல்தி ஆப்ஷன். அது வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. பட் வந்து நான் இதுக்கு முன்னாடி என்னோட டயட் சேலஞ்ச் அண்ட் ஒர்க் அவுட் சேலஞ்ச் அண்ட் வந்து இந்த மாதிரி வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி எனக்கு சாப்பிட்டு அந்த மாதிரி வந்து டயட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ பிடிக்காத ஒரு விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு அப்படி தான் வந்து ஒரு டயட் சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஸ்ப்ரவுட்ஸ்லாம் பிடிக்கல உண்மையிலே. பட் இருந்தாலும் வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுக்கலாம். இந்தந்த ஃபுட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, இந்தந்த ஃபுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, எனக்கு டேஸ்ட் பிடிக்கல அப்படின்ற மாதிரி அதே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே மாதிரியான ஃபுட்டே நான் காமிச்சிட்டே இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கும் போர் அடிக்கும். என்னென்ன ஐடியாஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நான் எல்லாமே வந்து ட்ரை பண்ணுறேன். இந்த டேயில் நான் எடுத்துக்கிட்ட லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு கரண்டி அளவுக்கு வெள்ளை சாதம், குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு அண்ட் சிக்கன் பிரஸ்ட்டில் பண்ண சிக்கன் சிந்தாமணி எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு துண்டு குழம்புல போட்ட சிக்கன் எடுத்திருக்கேன். ரைஸ் கூட சேர்த்து சிக்கன் சிந்தாமணி எடுத்திருக்கேன். நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, அக்கா வெயிட் லாஸில் இருக்கிறவங்க சிக்கன்லாம் சாப்பிட்லாமா, சிக்கன் சாப்பிட்டா நமக்கு வந்து வெயிட் போடாதா அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரையாக எடுத்துக்கிறது, சில்லி சிக்கனாக எடுத்துக்கிறது, ஸோ அந்த மாதிரி ரொம்ப எண்ணெயில் போட்டு பொரிச்ச மாதிரி நிறைய எண்ணெய் ஊற்றி குக் பண்ணது அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் போடும், வெயிட் லாஸ் ஆகாது. நம்ம வந்து இப்போ கம்மியாக ஆயில் சேர்த்து குக் பண்ணின சிக்கன் ரெசிபீஸ்லாம் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். சிக்கன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரோட்டீன் இருக்குது, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவை. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக வெஜ்ஜீஸ் மட்டுமே சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் ப்ராக்டிக்கலாக வந்து அது நடக்காது. நம்ம வந்து ஒரு 4-5 நாள் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து கிவ் அப் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம டயட் வந்து லாங் டேர்மாக பண்ண முடியாது. ஸோ ஒரு 4-5 நாளில் நம்ம டயட் பண்ணி வெயிட் குறைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிபிள் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு அதை மெயின்டைன் பண்ணிக்கவும் முடியாது. ஸோ லாங் டேஸாக நமக்கு லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ என் லைஃப் ஸ்டைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் இல்லாமல் நான் வந்து மூவ் பண்ணவே முடியாது. வாரத்தில் 2 நாள் வீட்டில் நான்வெஜ் பண்ணுவாங்க, இடநாளும் வந்து குக் பண்ணுவாங்க. அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றதான் மேட்ரு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுப்பேன், மட்டன் எடுப்பேன், மீன் எடுப்பேன். ஸோ டீப்பாக ஃப்ரை பண்ணது, எண்ணெயில் போட்டு பொரிச்சது, வறுத்தது அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்தீங்கன்னா சிக்கன் சிந்தாமணி கம்மியாக நல்லெண்ணெய் ஊற்றி குக் பண்ணது, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஆயில் கம்மியாக சேர்த்து குக் பண்ணின கிரேவி எடுத்துக்கலாம், ரசம் மாதிரி எடுத்துக்கலாம், சூப் மாதிரி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா குழம்பு மாதிரி குழம்புல போட்ட மீன்லாம் வந்து நிறைய எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ரைஸ் அளவை கம்மி பண்ணிவிட்டு அது கூட வந்து வெஜ்ஜீஸ் அதிகப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா வந்து சிக்கன் ஆர் மட்டன் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து கம்மியாக ஆயில் சேர்த்து குக் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம்.
நல்லா காரமாக சிக்கன் குழம்பு வச்சு அந்த ரைஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இனிப்பாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஸோ நல்லா பழுத்த சீத்தாப்பழம் ஒன்று இருந்தது. ஸோ இதை எடுத்துக்கிட்டேன். அண்ட் இந்த டேல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சீத்தாப்பழம் சாப்பிட்ருக்கேன். சீத்தாப்பழம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் நார்மலாக நல்லா சாப்பிட்ருப்போம். திடீர்னு நம்ம வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணுறோம், இல்லைனா வந்து ஏதாவது டயட்டுக்குள்ளே வர்றோம் அப்படின்ற பட்சத்தில் திடீர்னு நம்ம வந்து கம்மியாக சாப்பிட்றோம் அப்படின்றப்ப, இப்போ ஃபர்ஸ்ட் நாள் நம்ம டயட் பண்ணுறோம் அப்படின்றப்ப ஆர்வமாக நம்ம வந்து எல்லாம் அப்படியே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிடுவோம். அடுத்த நாள் போகும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சீட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்தி ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக நம்ம வச்சுக்கணும். இப்போ டேட்ஸு, நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட் சாப்பிடுவேன். லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது காரமாக சாப்பிட்டதுக்கப்புறம் இனிப்பு சாப்பிடணும்னு எனக்கு தோணும். அதுக்கு வேண்டி நான் என்ன பண்ணுவேன், லட்டு, அப்புறம் வந்து வீட்டில் ஜிலேபி அந்த மாதிரி எங்கள் மாமா வாங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை தான் தேடி எடுக்கிறதுக்கு போவேன். பட் இப்போ இந்த மாதிரி டயட் சேலஞ்ச் இப்போ வெயிட் லாஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து டேட்ஸ் வாங்கி வச்சுக்கிறேன். 2 டேட்ஸ் எடுப்பேன். அப்படி இல்லைன்னா வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருக்குது பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அப்படி எடுப்பேன். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு திடீர்னு வந்து வெயிட் லாஸ் சேலஞ்சில் ரைஸ் கம்மியாக சாப்பிடும்போது வயிறு வந்து ஃபில் ஆகாத மாதிரி இருக்கும், பசி அடங்காத மாதிரி இருக்கும். அப்படி இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் வந்து எடுத்துக்கிட்டதுக்கப்புறம், அதாவது ரைஸ், கீரை, இல்லை வந்து ஏதாவது வெஜ்ஜி அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு வயிறு ஃபுல்லாக நமக்கு வந்து ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஆப்பிள் ஏதாவது எடுத்துக்கலாம், பப்பாளி, திராட்சை. ஸோ என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குதோ அது வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து நீங்கள் பசிக்கிறப்போ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப வந்து எதுவுமே சாப்பிடாம இருக்க மாதிரி இருக்காது. ஸோ ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம வந்து சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா டயட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த டேல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப் காஃபி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து 3/4 கிளாஸ் இருக்க மாதிரி சில்வர் டம்ளரில் கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு ஒரு 2-3 நாளாக நான் வந்து காஃபி டீ எடுக்கல. என்னோட ரெகுலர் ரொட்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி டீ இருக்கும். நார்மலாக இந்த டயட் பண்ணாதப்போ முன்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி டயட்லாம் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப அளவு அதிகமாக எடுத்துக்காமல், இப்போ காலையிலையும் சாயந்தரமும் எடுக்காமல் சாயந்தரம் மட்டும் எடுப்பேன். அப்படி இல்லைன்னா எத்தனை நாள் என்னால் வந்து காஃபி டீ குடிக்காமல் இருக்க முடியுதோ அத்தனை நாள் இருப்பேன். என்னைக்கு வந்து ரொம்ப குடிக்கணும்னு தோணுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3/4 டம்ளர் ரொம்ப தண்ணியான பாலில் 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து நான் வந்து ஒரு காஃபி எடுத்துப்பேன். ஸோ அப்படி எடுக்கும்போது வந்து எனக்கு ரொம்ப அதை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ரொம்ப வந்து நம்ம இப்போ ஏதாவது நமக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டை சாப்பிடாம ஒதுக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப அது மேலே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஓவராக வரும். ரொம்ப வந்து நம்ம சீட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து எடுத்துப்பேன். இது வந்து தப்பு தான். நம்ம வந்து வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கோம். இப்போ வந்து அதிக வெயிட் வந்து நம்ம குறைக்கிறதுக்கு வந்து நமக்கு டார்கெட் செட் பண்ணியிருக்கோம். ஒரு 10 கிலோ வெயிட் குறைக்க வேண்டியது இருக்குது, ஒரு 20 கிலோ வெயிட் குறைக்க வேண்டியது இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி காஃபி டீ கட் பண்ணணும், சுகர் கட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம கட் பண்ணி ஸ்ட்ரிக்ட் டயட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் தெரியும். இந்த டேல என்னோட டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இல்லாமல் குக் பண்ணின சப்பாத்தி அண்ட் மதியம் மீதியான சிக்கன் சிந்தாமணி. ஸோ நம்ம டயட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மீதி வந்து சிந்தாமணி இருந்துச்சு, சிக்கன் சிந்தாமணி இருந்துச்சு. அண்ட் வந்து ஒரு சப்பாத்திக்கு மாவு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதில் வந்து சப்பாத்தி போட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன். ஸோ எல்லா நாளுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீதியான குழம்பு, சில நாள் வந்து நிறைய குழம்பு இருந்தது மீதியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த மீதியான குழம்பு வச்சு ஒரு ராகி தோசை போட்டுக்குவேன். அண்ட் வந்து மீதியானது இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் அதை நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம சிம்பிளாக எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக கொண்டு போகிறோம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போயுமே வந்து பிளான் பண்ணிக்குவேன். இப்போ மதியம் உள்ளது மீதியாக இருக்குது, அதுலேருந்து நம்ம ஒரு தோசையோ இல்லை ஏதோ போட்டு அப்படி சிம்பிளாக முடிச்சுக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ மதியம் சாப்பிட்டதே நைட்டுக்கு காமிச்ச மாதிரி இருக்கும். பட் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த டேல வந்து பார்த்திங்கன்னா நான் அதிகம் எதுவும் பேசலை, அதனால தான் வந்து தனியாக இப்போ நான் பேசி இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வந்து முக்கியமான ஒரு விஷயம், என்னோட இந்த இயர்பட்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. என்னடா திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் இயர்பட்ஸை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து ப்ரொமோஷனோ எதுவுமே கிடையாது. இது ஏன்னா இதிலே வந்து பார்த்திங்கன்னா நான் 4 ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். ஸோ நல்லாயிருக்கு. என் ஹஸ்பண்ட் ஒன்று வாங்கியிருக்கேன், என் தங்கச்சிக்கு ஒன்று, எங்கள் அண்ணாக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது பிக் பில்லியன் டேஸ் போயிட்டுருக்குல்ல, அதனால் வந்து கம்மி ப்ரைஸ்க்கு கிடைக்கிது. யாராவது இதே இயர்பட்ஸ் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.